ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வில்ஸ் அப்படிங்கிற நாவலோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆத்தர் பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். இந்த நாவலை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்தர் கேனன் டாயில். இவரோட டைம் பீரியட் 1859 டு 1930. இவர் ஒரு ஸ்காட்டிஷ் ரைட்டர். அவரோட டிடெக்டிவ் ஃபிக்ஷனுக்கு பேர் போனவர். நிறைய டிடெக்டிவ் ஃபிக்ஷன் எழுதியிருக்காரு. அந்த எல்லா டிடெக்டிவ் ஃபிக்ஷன்லேயுமே ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எப்போவுமே ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பார். அண்ட் இவர் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸும் எழுதியிருக்காரு, சயின்ஸ் ஃபிக்ஷனும் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வில்ஸ் அப்படிங்கிற அந்த நாவல் நமக்கு டிடெக்டிவ் ஃபிக்ஷனுக்கு கீழே வரும். இது எங்கே செட் ஆகிருக்கு, இந்த நாவலோட செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூர்ஸ் ஆஃப் டீவன், இங்கிலாந்து. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த நாவலில் காத்திக் அண்ட் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை இவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன தீம்ஸ் எல்லாம் இவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன். ஸோ ஒரு டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படிங்கும்போது மிஸ்ட்ரி அண்ட் சஸ்பென்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். சூப்பர்ஸ்டிஷன் அது மூலமாக என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஸோ சூப்பர் நேச்சுரல் பிலீஃப்ஸ் மத்தியில் பீப்புள் எப்படி மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க, எப்படி பிளைண்டாக ஒரு விஷயத்தை நம்பி அதனால லைஃப்பில் அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரீடர்ஸ்க்கு கன்வே பண்ணுறதுக்காக இந்த தீமை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் லாஜிக் அண்ட் சூப்பர் நேச்சுரலிசம் ரெண்டுக்கும் இடையில ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பீப்புள் எல்லாருமே சூப்பர் நேச்சுரலிசம், சூப்பர் நேச்சுரல் பிலீஃப்ஸை பிலீவ் பண்ணி போகிற மாதிரி நம்ம டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் லாஜிக்கலாக அந்த இதை சால்வ் பண்ணி பீப்புளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸை உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பிளாட் பிகின் ஆகும்போதே சர் சார்ல்ஸ் பாஸ்கர்வில் அப்படிங்கிற ஒரு நபர் மிஸ்டீரியஸான முறையில் இறந்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சர் சார்ல்ஸ் பாஸ்கர்வில் யார் அப்படின்னா, ஓனர் ஆஃப் அ பாஸ்கர்வில் ஹால் இன் டீவன். ஸோ ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஒரு ஓனர். ஸோ இவர் யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான முறையில் இறந்துருப்பார். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கொஞ்ச நாள் கழித்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு மிஸ்டீரியஸான ஒரு அனிமல், அந்த அனிமலையும் என்ன வகைன்னு குறிப்பிட முடியலை, மிஸ்டீரியஸான அனிமல் மூலமாக மிஸ்டீரியஸான முறையில் இறந்துருக்காரு அப்படின்னு மாதிரி கண்டுபிடிப்பாங்க. அண்ட் என்ன காரணத்தினால இவர் இறந்தார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு புதிராக இருக்கும். சர் சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லை தொடர்ந்து அவங்க ஃபேமிலியில் அடுக்கடுக்காக அவங்களோட வாரிசுகள் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஊர் மக்களுக்கும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு ரீசனுமே இல்லாமல் எப்படி இறந்தாங்கன்னே தெரியாமல் ஏன் இப்படி எல்லாருமே இறந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூ எல்லாத்தையுமே ஷெர்லாக் ஹோம்ஸ், அதாவது நம்ம ஸ்டோரியோட ஹீரோவான ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு டாக்டர் ஜேம்ஸ் மார்டிமர் அப்படிங்கிறவர் தெரியப்படுத்துகிறாரு. இந்த டாக்டர் ஜேம்ஸ் மார்டிமர் யார் அப்படின்னா, சர் சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லோட ஃப்ரெண்டு. ஸோ அவரோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஜேம்ஸ் ஷெர்லாக் கிட்ட இந்த இஷ்யூவை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எனக்கு இதில் கண்டிப்பாக ஏதோ சம்திங் ரீசன் பிஹைண்ட் இருக்குது, என்னென்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு இடையில மக்களுக்கு மத்தியில் என்ன ஒரு தாட் இருக்குது அப்படின்னா, சார்ல்ஸ் பாஸ்கர்வில் முன்னொரு காலத்தில் அவங்க வீட்டில் இருந்த வேலைக்கார அம்மா இருப்பாங்கள்ல, ஹவுஸ் கீப்பர், அவங்கள கொன்னுட்டதா சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்பிரிட் தான் அந்த அனிமல்குள்ளே போய் அவரை கொன்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பீப்புளெலாம், அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்லாம் நம்பிட்டு இருப்பாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் இந்த ஜேம்ஸ் மார்டிமர் இந்த இஷ்யூவை இவர்கிட்ட சொன்னார் இல்லையா, அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னடா நமக்கு எந்த கேஸுமே வரலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக இருப்பார். இந்த ஜேம்ஸ் மார்டிமர் இந்த கேஸை இவர்கிட்ட சொன்ன உடனேமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். ஸோ டிடெக்டிவ்னாலே அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷ் இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் நமக்கு கேஸே கிடைக்கல, இப்போ ஒரு புது கேஸ் கிடச்சிருக்கு, அதை எப்படியாச்சும் சீக்கிரமாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் இருப்பார்.
மார்டிமர் வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த மிஸ்ட்ரியை ஏன் கண்டுபிடிக்க சொல்லுவார் அப்படின்னா, பாஸ்கர்வில் ஃபேமிலியில் இருக்கிற கடைசி வாரிசான சர் ஹென்ரி பாஸ்கர்வில் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு ஊருக்கு 2 நாளையில் வரப்போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், இல்லைனா ஹென்ரியோட உயிருக்கும் ஆபத்துன்னு தான் நம்ம மார்டிமர் வந்து சொல்லியிருப்பார் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட. இப்போது ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு லண்டனில் ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டாக்டர் வட்சனை வந்து சென்ட் பண்ணுவார். ஸோ இப்போதைக்கு டாக்டர் வட்சன் தான் ஹென்ரி பாஸ்கர்வில்லோட கார்டியன் மாதிரி அந்த வீட்டில் இருக்கார், பாஸ்கர்வில் ஹோமில் வந்து இருக்கார். இப்போ வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, பேரிமோர் அப்படிங்கிற ஒரு பட்லர், அந்த பட்லரோட ஒய்ஃபு, நம்ம டாக்டர் வட்சன் அண்ட் வந்து ஹென்ரி இப்போ வந்தாச்சு. இவங்க இவ்வளோ பேரும் தான் அந்த பாஸ்கர்வில் ஃபேமிலியில் இருக்காங்க. அண்ட் வந்து அங்கே நெய்பர்னு ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நெய்பரோட நேம் யாருன்னா ஸ்டேப்பிள்டன் வந்து அவரோட சிஸ்டர் கூட பக்கத்து வீட்டில் இருக்கார். அண்ட் வந்து இப்போது ஊருக்குள்ளே என்ன டாக் அப்படின்னா, ஒரு கிரிமினல் வந்து ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். எஸ்கேப் ஆகி ஃபாரஸ்ட்டில் தான் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் சொன்ன உடனேயுமே வட்சன் வந்து ஒருவேளை அந்த எஸ்கேப் ஆன கொலகாரன் தான் இந்த பாஸ்கர்வில் ஃபேமிலியில் உள்ள எல்லாத்தையுமே கொன்றிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமா வந்து டாக்டர் வட்சன் வந்து என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கணும்ல. ஸோ நைட்லாம் முழிச்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு நாள் என்ன கண்டுபிடிப்பார் அப்படின்னா, பட்லர் வந்து கிச்சன் விண்டோ வழியாக யாருக்கோ சிக்னல் காட்டி யாருக்கோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்ப்பார். அப்புறமா ஒளிஞ்சிருந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ அப்போ அவர் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த கிரிமினல் எஸ்கேப் ஆனால ஜெயிலிருந்து, அது வந்து பட்லரோட ஒய்ஃபோட தம்பி. ஸோ அவனுக்கு வந்து நைட் டைமில் ஃபுட்டு கொடுக்குறதுக்கும் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கும் தான் அந்த மாதிரி சிக்னல் காமிச்சு அவனை வர வச்சு அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரிமினலோட நேம் என்னன்னா ஷெல்டன். ஸோ நம்ம டாக்டர் வட்சன் வந்து அந்த கிரிமினல் தான் கில்லராக இருப்பானோன்னு நினச்சிருப்பாரு. பட் இப்போ வந்து அது வந்து பட்லரோட ஒய்ஃபோட தம்பின்னு தெரிஞ்சனால மேபி அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் இவர் நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மலை உச்சியிலேருந்து ஏதோ ஒரு உருவம் வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கிற மாதிரி பார்ப்பார். ஸோ என்ன நினச்சிருவார், மேபி அந்த மலை மேலே நிற்கிற அவன் தான் எல்லாரையும் கொண்டிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சனை வந்து நம்ம டாக்டர் வட்சன் வந்து சஸ்பெக்ட் பண்ணுவார். திடீர்னு ஒரு நாள் என்ன வரும் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபாரஸ்ட்டில் இறந்து கிடக்குறாங்க, மேபி அது ஹென்ரி பாஸ்கர்வில்லாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் ஹென்ரியையும் காணாமல் போவான். ஸோ கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க ஹென்ரி தான் இறந்துருக்கான் அப்படின்னு. ஸோ அவசரமாக டாக்டர் வட்சன் வந்து ஃபாரஸ்ட்டில் போய் பார்க்கும்போது அது யார் அப்படின்னா ஷெல்டன். ஸோ ஷெல்டன் வந்து ஹென்ரியோட ட்ரெஸ்ஸை போட்டிருந்தனால அந்த ஸ்ட்ரேஞ்ச் அனிமல் அவனை கொன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த பட்லரோட ஒய்ஃபும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, ஸோ ஃபுட்டெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்க வந்து ஹென்ரியோட ட்ரெஸ்ஸை தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் அவன் போட்டுட்டு இருந்திருக்கான். அதனால மேபி அந்த அனிமல் வந்து இவனை மாற்றி கொண்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பீப்புளெலாம் நினச்சிருப்பாங்க. டாக்டர் வட்சன் வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருவார் அந்த மலை மேலே நின்ன மனுஷனை. அந்த மலை மேலே யார் நின்னா அப்படின்னா, அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். நைட் டைமில் என்ன நடக்குது அப்படின்னு வேற ஒரு ஆள் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பார். ஸோ லண்டனில் அவர் ஒர்க் இருக்குன்னு சொன்னது எல்லாமே போய் டாக்டர் வட்சனை வந்து அனுப்பி வச்சுட்டு அவருமே வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத கண்காணிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஷெர்லாக் வந்து ஊருக்கு வந்தாச்சு இல்லையா, ஸோ அவர் ஒளிஞ்சிருந்து பார்த்தது எல்லாமே வச்சு ஒரு பிளான் போட்டு என்னென்னா பர்பஸாக நம்ம ஹென்ரி பாஸ்கர்வில்லை வந்து ஃபாரஸ்ட்க்கு வர வச்சு எல்லாருமே அங்கே சுற்றி இருப்பாங்க. போலீஸ், அப்புறம் டாக்டர் வட்சன், நம்ம இவர் ஹீரோ எல்லாருமே சுற்றி இருந்து எப்படி அந்த கொலை நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வேணும்னே ஹென்ரியை வந்து அங்கே வர வச்சுருப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த அனிமல் வந்து அவனை துரத்தும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த அனிமல் வந்து ஹென்ரியை கொல்றதுக்கு முன்னாடி இவர் ஷெர்லாக் போய் அவனை காப்பாற்றிடுவார். ஹென்ரியை காப்பாற்றிட்டு அந்த அனிமலை கொன்றுவார். அந்த அனிமல் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்ணி போகும்போது அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ரூமை பார்ப்பாங்க. அங்கே கொஞ்சம் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் ஷெர்லாக் வந்து இந்த மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ணியிருப்பார். இப்போ எல்லாருமே வீட்டில் கேதராக இருக்காங்க. ஷெர்லாக் வந்து அவர் கண்டுபிடிச்சதை வந்து ரிவீல் பண்ணுறாரு. ஸோ எப்படி அந்த மிஸ்ட்ரியை அவர் சால்வ் பண்ணார் அப்படிங்கிறத வந்து இப்போ தான் ரிவீல் பண்ணுறாரு. இதுதான் கிளைமேக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. என்ன அப்படின்னா, சர் சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லோட ஃபோட்டோ ஒன்று அங்கே இருக்குது. அதை எடுத்து அதில் உள்ள தாடியை மட்டும் மறைச்சிட்டு இதை பார்க்குறதுக்கு யார் மாதிரி இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ எல்லாருமே வந்து ஸ்டேப்பிள்டன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஸ்டேப்பிள்டன் வந்து பாஸ்கர்வில் ஃபேமிலியில் உள்ள ஒருத்தன். ஸோ அவன் தான் மறைஞ்சிருந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான்.
ஸ்டேப்பிள்டனுக்கு வந்து இந்த சொத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த பேராசையில் எல்லாத்தையுமே கொன்னுட்டு அவன் இந்த வீட்டில் உள்ள வாரிசு தானே, ஸோ அதை வச்சு கிளைம் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஃபுல்லத்தையுமே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கான். பட் கடைசியில் நம்ம ஹீரோ வந்து அதை கண்டுபிடிச்சி அவனோட பிளான் எல்லாத்தையுமே தூள் ஆக்கிட்டாரு. ஸ்டேப்பிள்டன் தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கான். ப்ராப்பர்ட்டி அவனுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்கு வேண்டி சர் சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையுமே கொல்லணும்னு பிளான் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்ட்ரேஞ்ச் அனிமலான ஹவுண்ட் அப்படிங்கிற அந்த டாக் வெரைட்டி யூஸ் பண்ணி அது மேலே ஈவில் ஸ்பிரிட்ஸை ஏவி விட்டு இவன் நினச்சதெல்லாம் பண்ண வச்சுருக்கான். ஸோ இப்படி தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து லாஸ்ட்டில் இந்த சஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணுறாரு. இப்போ பீப்புள் வந்து என்ன நம்பிட்டு இருந்தாங்க, ஆவி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கு, ஹியூமனோட ஸ்பிரிட் வந்து பழி வாங்குறதுக்கு இப்படிலாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் முட்டாளாக யோசிச்சுட்டு இருந்ததை வந்து இவர் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே தன்னால் எதுவும் பண்ணாது, அதுக்கு பிஹைண்டில் ஒரு ஹியூமன் பவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து லாஜிக்காக திங்க் பண்ணி பாஸ்கர்வில் ஃபேமிலி பரம்பரையில் உள்ளவன் தான் ஸ்டேப்பிள்டன் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டு ப்ரூவ் பண்ணி மிஸ்ட்ரி எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த மிஸ்ட்ரி சால்வ் பண்ணப்பட்டது, அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், கடைசியில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இந்த நெய்பர் வந்து அந்த பரம்பரையில் உள்ளவனாகவே இருந்தான். அண்ட் வந்து நமக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து டாக்டரை இங்கே சென்ட் பண்ணிவிட்டு அவரும் திருப்பி இருந்து வேவ் பார்த்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்ட்ரீஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த ஸ்டோரியோட ஹைலைட்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு த ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வில்ஸோட பிளாட் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு எந்த ஸ்டோரியோட சம்மரி வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.